அடாடாடாடாடா! என்ன வெயிலு, என்ன காரணம்? சொப்பா முடியலடா. சும்மா மே மாசம் அடிக்க வேண்டிய வெயிலு, மார்ச் மாசமே மண்டைய பொளக்குது. அடிக்கிற வெயிலுக்கு வறண்டு போச்சு விவசாய நிலம். நான் சாப்பிடுறதுக்காக எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு பழம், வாழைப்பழம். சரி, இந்த வாழைப்பழத்தையாவது சாப்பிடுவோம். அ என்னடா இது? கருவாழைப்பழமா? ஏம்மா நான் சாப்பிடுறதுக்காக எடுத்து வச்சிருந்த பழம் எங்க? அது நீங்க எடுத்து வச்சது தான் வெயிலுக்கு கருகி போச்சு. பாத்தீங்களா? இதுதான் நம்ம நேர புண்ணாக்குங்கிறது. நம்ம வாழ்க்கை தான் கருகுதுன்னு பார்த்தா, நம்ம வாழைப்பழமும் கருகுதுங்க. இந்த பழத்த இப்படியே விடக்கூடாதே. வீணா போயிடுமே. எவனாச்சும் 2 தம்பிங்க வராங்க. இந்த பழத்த குடுத்துருவோம். டேய் நில்லுங்கடா. இளந்தாரி பசங்களா. என்னடா அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க? எங்க அம்மா தேங்காய்ன்ட்டு சொன்னாங்க. அதான் தேங்காய்ன்ட்டு வரோம். அப்படியா? பழம் ஒண்ணு தான இருக்குது. டேய் உங்க அம்மா உன்ன ஒரு வாரமா தேடிட்டு இருக்குது. என்னன்னு போய் பாரு. சுபாஷா, இருடா சுபாஷா. என்னடா சுபாஷா? பழம் ஒண்ணு தான் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே போ. இத புடி. தேன் வாழை சூப்பரா இருக்கும். போய்க்கிட்டு வா. ஆட்டத்த கன்டின்யூ பண்ணு. இந்த அழுகுன வாழைப்பழத்தை பெருசு என்ன சாப்பிட சொல்லுது. நான் சாப்பிடுவேனா? போயா பூமர் அங்கிள். அண்ணையா, அண்ணையா. என்ன தம்பி? என்ன இந்த பக்கம்? அந்த பண்ணைய தாத்தா பழம் கொடுத்துட்டாங்கண்ணா. நீங்க சாப்பிடுங்கண்ணா. எது இந்த பழமா? அட ஆமாண்ணா. கருகி இருக்கு. ஏன் நீ சாப்பிடுறது? பையன் சரியில்லைண்ணா. இல்ல குழம்புன்னு இருக்கேடா. சாப்பிடுங்க. அழுகி வேற போயிருக்கு. சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுங்கண்ணா. போயிட்டீங்கடா. இந்த அழுகுன வாழைப்பழத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானே. இப்ப இது யார்கிட்ட கொடுக்கறது? வெயில் வெளுக்குது, தாகம் எடுக்குது, தண்ணி தரலையோ. போற வழியில் தண்ணி பிடிக்கும். அங்க ஒரு வழிபோக்க வரான். அவங்கிட்ட தள்ளிட வேண்டியதான். டேய் வழிபோக்கா. தம்பி வழிபோக்கா. எது வழிபோக்கனா? ஆமா வழிபோக்கம் தான் நீ. என் பேரு வழிபோக்கன் இல்லைங்க. எனக்கு தான் 4 நாள் வயித்து போக்கு. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் என்னங்க கேட்க போறேன். எனக்கு வாழைப்பழம் தான் வேணும். என்கிட்ட வாழைப்பழம்லாம் இல்ல. வாழைப்பழம் தான். என்னங்க இதை என்கிட்ட போட்டீங்க? ஆமா இதானே உனக்கு வேணும். நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. இந்த நாய் எங்க இருந்தோ பொறுக்கிட்டு வந்து அழுகுன வாழைப்பழத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போறான். நான் என்ன பிச்சாக்காரனா? தெரியாம கேக்குறேன். நான் பிச்சாக்காரனான்னு. அங்க ஒரு மாடு இருக்கு. அதுகிட்ட கொடுப்போம். மாட்டுக்கு புல்லையாவது போடும். அதாவது மனுஷனுக்கு தேவை பல்லு, மாட்டுக்கு தேவை புல்லு. கோமாதா என்ன குலமாதா? ஏதோ இந்த பழத்தை சாப்பிடு. ஆறா தம்பி குண்டா வச்சுக்கிட்டு இருக்க தம்பி. இந்த வா. ஆறா நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும். நீ யாரியா? நான் பண்ணையாரு பணக்காரன். நீ யாரா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் தான். அங்க என்னடா பண்ணிட்டு இருந்தா? என்ன தவிடு திங்க வந்தியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் வர வழியில இந்த மாட்டை பார்த்தனுங்க. மாடு பார்க்க பரிதாபமா எலும்பும் தோலுமா உங்களை மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இந்த பழத்தை கொடுத்து மாட்டோட உடம்ப தேத்தலாம்னு. டேய் இந்த பழத்தை தின்னு தான் அந்த மாடு உடம்பு தேத்த போகுதா? ஆமா. என்ன டேய் இந்த பழம் அழுகிடுச்சுன்னு தான் நான் வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன். நீ தான் அந்த பழத்தை கொடுத்து விட்டதா? ஆமாண்டா. யோ உனக்கு ஒரு பொருள் தேவைப்படலனா அதை தூக்கி எறிஞ்சிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானயா? அப்படியா? அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு கொடுத்து அடுத்த வேலையை கெடுக்கிற. நாங்க எடுக்கிறேன். நீ கொடுத்த வாழைப்பழம் தான் அது உனக்கே வந்துருச்சு பாத்தியா? என்னடா சொல்ல வர? என்ன சொல்ல வரனா? போடுறா பாட்ட. மணல் மேட்டுல அடிக்கிற காட்டுல பக்கத்து பாட்டுல